இது போன்ற ஆண்மகனை தான் எனக்கு பிடிக்கும். நீங்கள் தான் என் வாழ்க்கை, நீங்கள் தான் என்னுடைய உலகம். தங்களை நான் அவமதிக்க விரும்பவில்லை. உங்கள் விருப்பத்தை என்னால் நிறைவேற்ற முடியாது. அப்படி சொல்லாதீர்கள். இத்தனை வருட காத்திருப்புக்கு பிறகு தகுதியானவனாக உங்களை தேர்ந்தெடுத்துள்ளேன். என்னிடம் என்ன குறை உள்ளது? தங்களிடம் குறை எதுவும் இல்லை. நான் திருமணமானவன். யாரிடம் பேசிக்கொண்டு? வாசிதா, அவள்தான் என் மனைவி. நான் உன் மனைவியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ராமா. ஏனென்றால் எல்லா அரச குடும்பத்திலும் அரசர்கள் பல மனைவிகளை வைத்துக் கொள்ள அனுமதி அளித்திருக்கிறார்கள். அரசன் கிடையாது தேவி, சாதாரண மனிதன். விருப்பத்தை ஏற்றால் சாதாரண மனிதனாக இருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் நான் இலங்கையின் மன்னன் ராவணனின் உடன் பிறந்த சகோதரன் தான். என்னை மணந்து கொண்டால் தண்டகவனத்தின் மன்னர். பிறகு நான் உங்கள் பக்கத்தில் மகாராணியாக உட்காருவேன். இதோ இந்த சீதையை எனக்கு பணி பெண்ணாக வைத்துக் கொள்கிறேன். மன்னிக்க வேண்டும். இந்த பதவியும் மாளிகை வாழ்க்கையும் வேண்டாம். ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்பவன் நான். என் தர்மத்தையும் கண்ணியத்தையும் மதியுங்கள். அண்ணா, நீர் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த இளைஞன் யார்? தம்பி லட்சுமணன். இந்த ஆண்மகனும் அழகாகத்தான் இருக்கிறான். இவனுக்கு மனைவி என்று எவரும் இல்லை. அவனிடம் என்னுடைய கோரிக்கையை வைக்கலாமா? அதை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் அவனுடைய விருப்பம். ஆண்மகன் என்ற வார்த்தை கேட்ட தோற்றம். என் கணவர் இந்த உலகை விட்டு மறைந்து விட்டார். வேதனையோடு இருக்கும் என் வாழ்க்கையில் மீண்டும் வசந்தத்தை உண்டாக்க உன்னால் தான் முடியும். நான் உனக்கு அளவில்லாத அன்பை தருவேன். சற்று நேரத்திற்கு முன்னர் அன்பை அண்ணனுக்கு அள்ளி தருவதாக சொன்னீர்கள். இப்பொழுது எனக்கு கொடுக்கிறேன் என்கிறீர்கள். இங்கு உள்ள யதார்த்தத்தை நீங்கள் தான் புரிந்து கொள்ளவில்லை. தாமா வேந்தன் ஆவணனின் தங்கை அல்லவா, இளவரசியும் கூட. ஆனால் நான் அப்படி இல்லையே. என் அண்ணனுக்கு சேவை செய்யும் தாசன். தாங்கள் என்னை மனம் புரிந்து கொண்டால் இரவு பகல் பாராமல் என் அண்ணன் அன்னைக்கு நான் செய்யும் சேவையை நீங்களும் செய்ய வேண்டும். ஒரு ராஜகுமாரியை அவ்வாறு நடத்துவது நன்றாகவா இருக்கும்? எதையாவது கேட்க நினைத்தால் நீங்கள் அவர்களிடம் கேளுங்கள். நீங்கள் இருவரும் என்னிடம் விளையாடிக் கொண்டிருக்கிறீர்களா? என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் நினைப்பது முக்கியமல்ல. உங்கள் நினைப்பு தவறாக உள்ளது. உங்கள் கணவர் உயிரோடு இருக்கும் போது வேறொரு ஆண்மகன் வந்து விருப்பத்திற்கு மாறாக திருமணத்திற்கு வற்புறுத்தினார். உங்கள் பார்வையில் அது நியாயமா சொல்லுங்கள்? அதே நிலைதான் எனக்கும் வந்துள்ளது. ஒருவருக்கு ஒரு அன்பால் மட்டுமே ஏற்பட வேண்டும், அதிகாரத்தால் ஏற்படக்கூடாது. வேறு எவரையாவது தேர்ந்தெடுங்கள், அதுவும் உங்களை விரும்புபவனை. என் மனைவியோடு நான் ஆனந்தமாக இருக்கிறேன். அப்படி இருக்க அவளை விட்டு வேறு ஒருவருடன் வாழ என்னால் முடியாது. இவளால் தானே என் கோரிக்கையை நிராகரிக்கிறீர்கள். அதனால் இப்பொழுதே உன் மனைவியின் கதையை முடித்து விட்டால் அவளே இந்த உலகத்தில் இல்லை என்றால் எனக்கு நீ சொந்தமாவதை தடுக்கவே முடியாது. எவ்வளவு துணிவு உனக்கு! எந்த உருவத்தையும் அழகையும் இளமையையும் வைத்துக் கொண்டு இத்தனை பெரிய பாவத்தை நீ செய்ய துணிந்திருக்கிறாயோ? வாழ்க்கை முழுவதும் வெட்டப்பட்ட இந்த முகத்தோடு தான் வாழவே.